சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கவிதை என்பது எப்போதோ கேட்ட ஒன்றின் எதிரொலி என்பார்கள். ஆனால் கவியரசர் கண்ணதாசனை பொறுத்தவரை கவிதை என்பது அவர் வாசித்த பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களின் சாரம். இன்று நாம் பல அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம். ஆனால் அவர்களில் பலர் கவியரசரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள். அந்த வகையில் இயக்குனர் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கண்ணதாசனின் வாசிப்புத்திறன் மற்றும் நினைவாற்றல் பற்றி பகிர்ந்த தகவல்கள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். இன்றைய வீடியோவில் கண்ணதாசன் எப்படி ஒரு நடமாடும் நூலகமாக திகழ்ந்தார், அவரது நினைவாற்றலை பற்றி சீமான் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இயக்குனர் சீமான் அவர்கள் அடிப்படையில் ஒரு சிறந்த பேச்சாளர் மற்றும் இலக்கிய ஆர்வம் கொண்டவர். அவர் தனது பல மேடைகளில் கண்ணதாசனின் பாடல்களையும் தத்துவங்களையும் மேற்கோள் காட்டுவதை நாம் பார்த்திருப்போம். சீமானை பொறுத்தவரை கண்ணதாசன் என்பவர் வெறும் பாடலாசிரியர் மட்டுமல்ல, அவர் ஒரு மாபெரும் அறிஞராகவும் ஞானியாகவும் பார்க்கப்படுகிறார். சீமான் ஒரு பேட்டியில் குறிப்பிடும்போது, கண்ணதாசன் ஐயா அவர்கள் ஒரு பாடலை மிக வேகமாக எழுதிவிடுவார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் இருந்த மிக முக்கியமான காரணம் அவரது வாசிப்பு என்று கூறுகிறார். கண்ணதாசன் அவர்கள் சங்க இலக்கியங்கள் முதல் நவீனகால புத்தகங்கள் வரை அனைத்தையும் கரைத்து குடித்தவர். அவர் கையில் புத்தகமில்லாத நேரமே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு வாசிப்பின் மீது அவருக்கு பெரிய காதல் இருந்தது. அந்த வாசிப்புதான் அவருக்கு சொற்களை தண்ணீர் போல கொட்ட வைத்தது. கண்ணதாசனிடம் இருந்த மிகப்பெரிய பலமே அவரது நினைவாற்றல். சீமான் இதனை வியந்து குறிப்பிடுகிறார். ஒரு முறை படித்த விஷயத்தை அப்படியே உள்வாங்கி பல வருடங்கள் கழித்து ஒரு பாடலுக்கு தேவைப்படும் போது அதை சரியாக பயன்படுத்தும் திறன் அவருக்கு இருந்தது என்கிறார் சீமான். உதாரணத்திற்கு சங்க காலத்து பாடல்களில் உள்ள ஒரு கருத்தை அந்த சூழலுக்கு தகுந்தாற்போல் மிக எளிமையான தமிழில் ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியும் வகையில் மாற்றிக் கொடுக்கும் வித்தை கண்ணதாசனுக்கு மட்டுமே கைவந்த கலை. இதைத்தான் சீமான் அறிவுப்பசி என்று வர்ணிக்கிறார். வாசிப்பும் நினைவாற்றலும் இணைந்தால் கண்ணதாசனால் கார் பயணத்திலோ அல்லது குளிக்கும் அறையிலோ கூட பாடல்களை சொல்ல முடிந்தது. எம்எஸ்வி போன்ற இசையமைப்பாளர்கள் மெட்டு போட்டு கொண்டிருக்கும் போதே கவியரசர் அடுத்த வரியை சொல்லிவிடுவார். சீமான் இதை சுட்டிக்காட்டி, இன்றுள்ள இளைய தலைமுறை படைப்பாளர்கள் கண்ணதாசனிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாசிப்புதான் என்று வலியுறுத்துகிறார். கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் போன்ற நூல்கள் அவரது ஆழ்ந்த வாசிப்பின் வெளிப்பாடே. சீமான் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவது போல, வாழ்க்கையின் எல்லா பரிமாணங்களையும் ஒரு சில வரிகளால் அடக்கிவிடும் அந்த திறன் பல 100 புத்தகங்களை சுமந்த முளையிலிருந்துதான் பிறக்க முடியும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தாள்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.